ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது குப்தா பார்ட் 3. இதில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ஸ், அப்புறம் வந்து புத்திஸ்ட் லிட்ரேச்சர், அவங்க என்ன மொழிகள் பேசுனாங்க, அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா இவங்க நகர வடிவம் திராவிட ஸ்டைல்ஸ் ரெண்டுமே ஃபாலோ பண்ணாங்க. ஓகேங்களா, நகரம் திராவிடம். அதுக்கப்புறம் ராக்கட் அண்ட் ஸ்ட்ரக்சரல். ராக்கட் கேவ்ஸில் கூட இவங்க என்ன, இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதாவது ஒரு சைடு அஜந்தா, எல்லோரா, பாக் அப்படிலாம் கொடுத்து இது எந்த மாநிலத்தோட மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அஜந்தா அண்ட் எல்லோரா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஜந்தா அண்ட் எல்லோரா வந்து மகாராஷ்டிரா, பாக் வந்து மத்திய பிரதேஷ், உதயகிரி கேவ் வந்து ஒரிசா. ஓகேங்களா, இது வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க, அதாவது 1 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, மேட்ச்லையும் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அஜந்தா அண்ட் எல்லோரா மகாராஷ்டிரா, உதயகிரி வந்து ஒரிசா, பாக் வந்து மத்திய பிரதேஷ். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸை வந்து ஃபாலோயிங் ஆட்ரிபியூட்ஸோட கட்டியிருக்காங்க. ஃப்ளாட் ரூஃப்டு ஸ்கொயர் டெம்பிள், ஃப்ளாட் ரூஃப்டு ஸ்கொயர் டெம்பிள் வித் விமானா, ஸ்கொயர் டெம்பிள் வித் கர்வ் லைன் டவல், ரெக்டாங்குலர் டெம்பிள் அண்ட் சர்க்குலர் டெம்பிள், இந்த வடிவில் கட்டிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் குரூப் ஆஃப் டெம்பிளை வந்து இவங்க வந்து திராவிட ஸ்டைலில் கட்டியிருக்காங்க. த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த தேர்ட் குரூப்ஸ் லைஸ் இன் த இனோவேஷன் ஆஃப் ஷிகாரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட மெயின் ஃபீச்சர்ஸ் வந்து என்னதுன்னா நகர ஸ்டைல். ஓகேங்களா, ஸ்டூபாஸ் வந்து எங்கெங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூபாஸ் வந்து உத்தரப்பிரதேஷ், சமத் அப்படிங்கிற இடத்துல உத்தரப்பிரதேஷ், ரத்னகிரி வந்து எங்கே இருக்குன்னா ஒரிசா, மிர்பூர் காஸ் வந்து சிந்து. இது வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் அந்த பிளேஸ் வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டூபாஸ் வந்து சமத்து உத்தரப்பிரதேஷ், ஒரிசாவில் இருக்கிறது வந்து ரத்னகிரி, மிர்பூர் காஸ் வந்து சிந்து. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் ஸ்கல்ப்சர் வந்து என்னன்னா போர் வரஹா அட் என்ட்ரன்ஸ் ஆஃப் கேவ் ஆஃப் உதயகிரியில் வச்சுருக்காங்க. இந்த உதயகிரி நம்ம எங்கே இருக்குன்னு படித்தோம், ஒரிசாவில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து மெட்டல் ஸ்டாச்சூஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் இமேஜ் ஆஃப் புத்தா, அதாவது 18 feet ஹை, எங்கே இருக்குன்னா நலந்தா இன் பீகார். ஓகேங்களா, குப்தானாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும், நலந்தா யூனிவர்சிட்டி கட்டினது யார், குமாரகுப்தர். ஓகேங்களா, எத்தனை ஃபீட் ஹைட்டில் வந்து கட்டியிருக்காங்க, காப்பர் இமேஜ் மொத்தம் 18 ஃபீட்டு. ஓகேங்களா, நலந்தா எங்கே இருக்குது, பீகாரில். ஓகேங்களா, சுல்கஞ்ச் வந்து 7.5 அடியில் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா, 7.5 அடி வந்து சுல்கஞ்சு, காப்பர் இமேஜ் வந்து 18 ஃபீட். தெளிவாக படிச்சுக்கோங்க, மாற்றி போட்டுறாதீங்க. 18 ஃபீட் பெருசாக இருக்குது. அப்போ குப்தாவில் பெருசாக பேசப்படுறது எது, யூனிவர்சிட்டியை பற்றி. ஸோ 18 ஃபீட்டு. சுல்கன் வந்து 7.5 ஃபீட்டு. நெக்ஸ்ட் பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அஜந்தா பெயிண்டிங் வந்து அவங்களது இதாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, த ஆர்ட் ஆஃப் அஜந்தா அண்ட் பாக் ஷோஸ் த மத்திய தேசா ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் இஸ் த பெஸ்ட். டெரகோட்டா அண்ட் பாட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. த மோஸ்ட் டிஸ்டிங்டிவ் கிளாஸ் ஆஃப் பாட்ரி ஆஃப் திஸ் பீரியட் இஸ் த ரெட்வேர். ஓகேங்களா, ரெட்வேர் பாட்ரி தான் வந்து அவங்க பீரியடில் நிறைய இருந்துச்சு. ஓகேங்களா, சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்தாஸ் மேட் சான்ஸ்கிரிட் த அஃபிஷியல் லாங்குவேஜ். ஓகேங்களா, அவங்க பேசின மொழி வந்து என்ன மொழின்னு கேட்பாங்க, பிராகிருத மொழி. அவங்க பேசின மொழி வந்து பிராகிருத மொழி. அவங்களோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட். பேசினது பிராகிருத், அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து சான்ஸ்கிரிட், மறந்துடாதீங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து சான்ஸ்கிரிட் கிராமரில் வந்து பார்த்தீங்கன்னா பணினி வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா அஷ்டத்யாகி, பாத்தாஞ்சலி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா மகாபாஷ்யா. பணினி எழுதுனது வந்து அஷ்டத்யாகி, பாட்டாஞ்சலி எழுதுனது வந்து மகாபாஷ்யா. யாரு என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் ஒரு நாளைக்கு படித்ததை திரும்ப படிச்சிங்கனாலே ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. பணினி எழுதுனது அஷ்டத்யாகி, பாட்டாஞ்சலி எழுதுனது மகாபாஷ்யா. அதே மாதிரி இவங்க அமரகோஷா எழுதுனது வந்து அமரசிம்ஹா. ஓகேவா, அமரசிம்ஹா தான் எழுதியிருப்பாரு. அதே மாதிரி புத்திஸ்ட் ஸ்காலர் ஃப்ரம் பெங்கால் சந்திரகோமா கம்போஸ்ட் அ புக் ஆன் கிராமர். அது என்ன பேர் அப்படின்னா சந்திர வியாக்கரணம். ஓகேங்களா, the Gupta period also saw the development of Sanskrit grammar based on Panini wrote Ashtatyagi, Patanjali wrote Mahabhashya. அதே மாதிரி அமரகோசர் வந்து அமரகோஷா அப்படிங்கிறவர் வந்து அமரசிம்ஹா அப்படிங்கிறத இது பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி சந்திரகோமா அப்படிங்கிறவன் வந்து என்ன புக் ஆன் கிராமர், அது பேர் என்ன அப்படின்னா சந்திர வியாக்கரணம். ஓகேங்களா, அதுக்கடுத்து
புத்திஸ்ட் லிட்ரேச்சர். புத்திஸ்ட் லிட்ரேச்சர் நம்ம ஆல்ரெடி புத்திஸ்ட்னு அந்த வசுபந்துவை ஆதரித்த அரசர் யாரு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்போ வசுபந்தோட டிசிபிள் யார் அப்படின்னா டிக்நாகா. ஸோ அவரும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து படிச்சிருக்காரு. ஓகேங்களா? த ஏர்லியஸ்ட் புத்திஸ்ட் ஒர்க்ஸ் ஆர் இன் பாலி. ஸோ முன்னாடி எழுதின இந்த புத்திஸ்ட் ஒர்க்ஸ் எல்லாமே பாலியில் தான் இருந்துச்சு. பட் இன் லேட்டர் ஃபேஸ் சான்ஸ்கிரிட் கேம் டு பி மோர் எக்ஸ்டென்ட். ஸோ அதனால ஆரிய வேதா அண்ட் ஆரிய அசங்கா ஆர் த குப்தா பீரியட் ஆஃப் த மோஸ்ட் நோட்டபிள் ரைட்டர். ஓகேங்களா? அதாவது குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள் குப்தா பீரியட்ல குறிப்பிடத்தக்க எழுத்தாளர்கள் யார் அப்படின்னு கேட்டால் ஆரியவேதா, ஆரிய அசங்கர். ஓகேங்களா? ஆரிய தேவா, ஆரிய அசங்கா. ஓகேங்களா? குறிப்பிட்ட குப்தா பீரியட்ல குறிப்பிட்ட எழுத்தாளர்கள் அப்படின்னு யாரு கேட்டாங்கன்னா ஆரிய தேவா அண்ட் ஆரிய அசங்கா. அதே மாதிரி வசுபந்துவோட டிசிபிள் யாரு அப்படின்னு கேட்டால் டிக்நாகா. அதே மாதிரி த ஃபர்ஸ்ட் ரெகுலர் புத்திஸ்ட் ஒர்க் ஆன் லாஜிக் வாஸ் ரிட்டன் பை யாரு வசுபந்து. வசுபந்தோட டிசிபிள் யாருன்னா திக்நாகா. அதே மாதிரி ஜெயின லிட்ரேச்சரும் இருந்தது. விமலா ப்ரொடியூஸ்ட் ஜெயின வேர்ஷன் ஆஃப் ராமாயணா. ஓகேங்களா? சமண ராமாயணத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் விமலா. சமண ராமாயணத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் விமலா. அதே மாதிரி லேட் த ஃபவுண்டேஷன் ஆஃப் லாஜிக் அமாங் த ஜெயினாஸ் யாருன்னா சித்தசேனா திவாகரா. எப்படி வந்து புத்திஸ்ட் ஒர்க்குக்கு லாஜிக் எழுதுனது வசுபந்துவோ அதே மாதிரி ஜெயின்ஸுக்கு லாஜிக்ஸ் அமாங் த ஜெயினாஸ் எழுதுனது யாருன்னா சித்தசேன திவாகரா. ஓகேங்களா? சித்தசேன திவாகரா. மறுபடியும் ரீகால் பண்ணலாம். அஃபிஷியல் லாங்குவேஜ் குப்தா பீரியட்ல என்னது சான்ஸ்கிரிட். பேசினது வந்து பிராகிருத். குறிப்பிட்ட எழுத்தாளர்கள் யாருன்னு கேட்டால் ஆரியதேவா, ஆரிய அசங்கரா. புத்திஸ்ட் ஒர்க் ஆன் லாஜிக் எழுதினது யாரு வசுபந்து. வசுபந்துவோட டிசிபிள் யாரு திக்நாகா. சமண ராமாயணத்தை எழுதினது யாரு விமலா. சித்தசேன திவாகரா அப்படிங்கிறவங்க வந்து லே த ஃபவுண்டேஷன் ஆஃப் லாஜிக் அமாங் த ஜெயினாஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காளிதாசா வந்து நிறைய ட்ராமாஸ் எழுதியிருப்பாரு. இவர் எழுதின ட்ராமாஸ் எல்லாம் பேர்லேயே வரும் பாருங்களேன். சகுந்தலம், மாளவிகா, அப்புறம் வந்து விக்ரம விஷயம், இது எல்லாமே வந்து காளிதாசா எழுதின ஃபேமஸ் ட்ராமாஸ். அது போக த ஒர்க்ஸ் ஆஃப் சுதர்கா, அப்புறம் விசாகதத்தா எழுதினது 2. என்னது முதுரராக்ஷா, தேவி சந்திரகுப்தம். முதுரராக்ஷா, தேவி சந்திரகுப்தம். சுத்ரகா எழுதினது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிர்ச்சக கட்டிகா. சுத்ரகா எழுதினது வந்து மிர்ச்சக கட்டிகா. விசாகதத்தா எழுதினது முதுரராக்ஷா, தேவி சந்திரகுப்தம். ஓகேங்களா? அதுக்கு நலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலந்தா யூனிவர்சிட்டியோட இன்னொரு பேர் வந்து மகாவிஹாரா. இது வந்து முறையான அகழாய்வு எப்போ நடத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1915. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து இந்த நலந்தா யூனிவர்சிட்டியை அளித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் பக்தியார் கல்ஜி. ஓகேங்களா? பக்தியார் கல்ஜி தான் வந்து மாம்லுக் டைனசிட்டியை சேர்ந்த டெல்லி சுல்தனேட் அண்டர் பக்தியார் கில்ஜி. ஓகேங்களா? அவர் தான் வந்து இதை டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாரு. அடுத்து குப்தா சயின்ஸு, மேக்ஸ் அண்டு அஸ்ட்ரானமி. சூரிய சித்தாந்தா அப்படின்னாலே நமக்கு ஆரியபட்டர் அப்படிங்கிறது தெரியும். அவர் வந்து ஆரியபட்டியம் அப்படிங்கிற புக்கையும் எழுதியிருக்காரு. அது எதை டீல் பண்ணுது அப்படின்னா அர்த்தமெட்டிக், ஜாமெண்ட்ரி அண்ட் அல்ஜிப்ரா மூணுத்தையும் பற்றி சொல்லுது. வராகமிஹிரர் எழுதினது வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க பிருஹத சம்ஹிதா. ஆல்ரெடி நம்ம வராகமிஹிரர் ஒரு தடவை பார்த்தோம். என்னது ஃப்ரூட்ஸ் பல மரங்களை வளர்க்க சொல்லி அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ வராகமிஹிரர். ஓகேங்களா? ஸோ பிருஹத சம்ஹிதாவும் அவர் தான் எழுதினார். அது வந்து இட் இஸ் அன் என்சைக்ளோபீடியா ஆஃப் அஸ்ட்ரானமி, ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, பொட்டானி அண்ட் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி. இவரோட அதர் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச சித்தாந்திகா, பிருஹத சத்தகா. ஓகேங்களா? பஞ்ச சித்தாந்திகா, பிருஹத சத்தகா இது எழுதினார். அதுக்கப்புறம் பிரம்மகுப்தா அப்படிங்கிறது வந்து மேக்ஸ் அண்டு அஸ்ட்ரானமியை பற்றி சொல்லுது. அது வந்து என்ன அப்படின்னா பிரம்மாஸ்புதா சித்தாந்தா அண்டு கண்டகாதயாத்தகா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெடிக்கல் சயின்ஸ் நவநீதிகம் அப்படிங்கிறது வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோய்களுக்கான மருந்துகள் தயாரிக்கும் முறை ஆகியவை பற்றி கூறும் நூல் வந்து எது அப்படின்னா நவநீதிகம். அனிமலுக்கான மருந்த நூலை பற்றி சொல்கிறது வந்து எது அப்படின்னா ஹஸ்தாயுர்வேதா. ஓகேங்களா? அந்த ஹஸ்தாயுர்வேதா எழுதுனது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலகாப்பியா. ஓகேங்களா? அந்த ஹஸ்தாயுர்வேதா எழுதுனது யார் அப்படின்னு கேட்டால் பாலகாப்பியா. ஓகேங்களா? ஓகேங்களா?
நோய்கள் மருந்துகளுக்கான மருத்துவ நூல் வந்து எதுன்னு கேட்டாங்கன்னா நவநிதிகம். அந்த ஹஸ்தாயுர்வேதா வந்து அனிமல்ஸ்க்கான மெடிக்கல்ஸ் இது, ஓகேங்களா. அனிமல்ஸ்க்கான மருத்துவ நூல் வந்து ஹஸ்தாயுர்வேதா. அது எழுதுனது யார் அப்படின்னா பாலகாப்பியா. அடுத்து வந்து டிக்ளைன் ஆஃப் குப்தா. அதுக்கப்புறம் டிக்ளைன் ஆஃப் குப்தா. குப்தா வந்து வீழ்ச்சி அடைஞ்சதை பற்றி சொல்கிறாங்க. குப்தாவை வீழ்த்தியது யாரு? ஹீனர்கள் தான், ஓகேங்களா. குப்தாவை வீழ்த்தியர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா வீணர்கள். த லாஸ்ட் ரெகக்னைஸ்டு கிங் ஆஃப் த குப்தா லைன் வாஸ் யாருன்னு கேட்டாங்கன்னா விஷ்ணு குப்தா, ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நவநீதிகம் அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு மருத்துவ நூல், அஸ்தாயுர்வேதா அப்படின்னா அனிமலுக்கானது, சந்திரவியாகியானம் அப்படின்னா கிராமர் புக்கு, சந்திரகோமர் எழுதுனது, வராகமிஹிரர் அப்படின்னா 2 புக் எழுதியிருக்காரு, பஞ்ச சித்தாந்தகா பிரகத ஜத்திகா. அதுக்கப்புறம் வந்து இந்த பழங்களை வளர்க்க சொன்னது யார் மூலியமா நமக்கு வந்து சவுத் சைடில் வந்து மிளகும் ஏலக்காவும் ஃபேமஸ்ன்னு தெரிஞ்சது? காளிதாசர். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் ரீகால் பண்ணிகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மறக்காது. இதில் முக்கியமானது தனவந்திரி மெடிசனை பற்றி சொல்லுது, ஆயுர்வேத மெடிசன்ஸை பற்றி சொல்கிறது தனவந்தி. சரக்கா அப்படிங்கிறது மெடிக்கல் சயின்டிஸ்ட்டை பற்றி சொல்லுது. சுசுருதா அப்படிங்கிறது சர்ஜரியை பற்றி சொல்கிறது. ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க. சுசுருதா வந்து எதை பற்றி சொல்லுது அப்படின்னா சர்ஜரியை பற்றி. தனவந்திரி அப்படிங்கிறது ஆயுர்வேத மெடிசன். சரக்கா அப்படிங்கிறது மெடிக்கல் சயின்டிஸ்ட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.